கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 18:19, மேத்யூ 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த 2 பேருங்கிறது யாரு? ஏன்னா நீங்கள் நல்லா கவனிங்க. முதல்ல ஒரு சகோதரன் உங்களுக்கு எதிராக பாவம் பண்ணால் நீங்கள் போய் முதல்ல தனித்தனியாக பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன, 2 அல்லது 3 சாட்சிகளோட எந்த ஒரு காரியமும் நிலைவரப்பட வேணும் சொன்னது. இப்போ 2 பேரை கூட்டிட்டு போய் நீங்கள் செய்யக்கூறு. இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, பூமியில் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அங்கே மறுபடியும் 18வது வசனத்தில் என்ன சொன்னார்? பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இப்போ பூலோகத்தில் எவைகளை நீங்கள் கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்குங்கிறத சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றார்? 2 பேர் ஒருமனப்பட்டால், இந்த ஒருமனம் என்று சொல்லக்கூடிய காரியம் நீங்கள் கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா சிம்பானியோ என்று சொல்லக்கூடிய பதம். இந்த சிம்பானியோ என்று சொல்லக்கூடிய பதம் தான் சிம்பனி என்று சொல்லக்கூடிய, அதாவது எல்லா இசைக்கருவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி ஒரு இசையை கொண்டு வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் சிம்பனி. இதனுடைய கிரேக்க மொழி தான் சிம்பானியோ என்று சொல்லக்கூடிய பதம். அப்போ என்னன்னா, இங்கே 2 பேருடைய மனம் ஒருமனப்பட்டதாய், 2 பேருடைய இருதயம் ஒன்றுபட்டதாய், அவங்க என்ன ஒரு சபையினுடைய ஒழுக்கத்திற்கும் சபையினுடைய சீர்திருத்தலுக்கும் அவங்க செய்யும்போது, ஏன்னா சர்ச் டிசிப்ளின் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் நீங்கள் நல்லா தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இந்த வசனத்தை எடுத்து அதிகமாக தவறுதலாக பிரசங்கிக்கிறவங்க உண்டு. ஏன்னா இங்கே சொல்லக்கூடிய கருப்பொருள் எந்த அடிப்படையில் சொல்கிறாரு? 2 பேர் எங்கே திருத்துறதுக்காக, ஒரு சபையில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் வரும்போது 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய, ஒருமனப்பட்டு செய்யக்கூடிய காரியம் என்ன நடக்கும்? எங்கே? ஏன்னா கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய நோக்கம் என்ன? ஒரு பாவம் பண்ண ஒரு சகோதரியை நீங்கள் எப்படி மறுபடியும் எடுத்து கட்டுகிறீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் நீங்கள் கேட்கும்போது என்ன ஆகும்? நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கர்த்தர் அதை கேட்டு என்ன பண்ணுவார்? அதை நிறைவேற்றக்கூடிய காரியம். ஏன்னா இதனுடைய ஜெபம் எதை குறித்ததாக இருக்குது? பரலோக ராஜ்யத்தை குறித்ததாக இருக்குது. இந்த ஜெபம் எதில் ஒன்றிணைக்கப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் கொடுக்கப்பட்டதாக இருக்குது. அதனால் நீங்கள் அதை செய்யும்போது நிச்சயமாக அதை கர்த்தர் செய்து கொடுப்பார். அதனால என்னாகும்? என் பிதாவினால் உண்டாகும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, இப்போ ஒரு சபையினுடைய ஒரு சீர்திருத்தத்துக்காக நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால செய்யும்போது பிதாவாகிய தேவனும் இந்த ஜெபத்தில் இணைந்து அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு சபையினுடைய ஒரு ஒழுக்கத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் மத்திய 7வது அதிகாரத்தில் 7லிருந்து 11 உள்ளே வசனங்களில் பார்க்கும்போது எப்படி இந்த பிதாவாகிய தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்க ஆசையாக இருக்கிறார்னு யோவான் 14வது அதிகாரத்தில் 13லிருந்து 14 வரை உள்ள வசனங்களில் பார்க்குறோம். எப்படி நம்ம கேட்கக்கூடியது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கும்போது அதை நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போ 2 பேர் சேர்ந்து எதை வேணாலும் கேட்கிறோம் அப்படிங்கிறது எதற்காக? சபையில் ஒரு ஒழுக்கம் வேண்டும் என்பதற்காக. சர்ச் டிசிப்ளின். நீங்கள் தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு இது இல்லாத ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். சபையில் ஒரு ஒழுக்கம் தேவை என்று சொல்லக்கூடியதா. இன்னைக்கு யாராவது சபையில் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்தால் என்ன பண்ணுறாங்க? மக்கள் அந்த தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல் அவர்கள் சபையை விட்டு வேறு சபைக்கு போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? சபையை விட்டு கிளம்பி போய் அவங்க தனியாக ஊழியம் தொடங்கிடுறாங்க. அது கிடையாது. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா சபையினுடைய சீர்திருத்தம் என்பது, ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சில தவறான மக்கள் போதகர்களாய் தலைமைத்துவத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க? கீழே இருக்கிறவங்களும் அந்த கீழ்ப்படிதல் இல்லை. அதுவும் தவறு.
ஏன்னா ஒரு தலைவனாய், ஆவிக்குரிய தலைவனாய் இருக்கிறவன் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறான்னு சொல்லக்கூடியதா. அப்போ ஒரு சபையில் வழி நடத்துகிறவராய் இருந்தாலும், வழி நடத்தப்படுகிறவராய் இருந்தாலும், எல்லாம் வேத வசனத்தினுடைய அதிகாரத்தின் அடிப்படையில், வேத வசனத்தினுடைய ஆதாரத்தின்படி ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு, ஒரு பரிசுத்தத்தோடு இந்த பூமியில சபை தன்னை பிரதிபலிக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். அதற்கு 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு, பிதாவாகிய தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப ஒரு ஒரு உறவுல குணமாக்கக்கூடிய காரியத்திற்கு 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நின்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், நாங்கள் 2 பேர் சேர்ந்து எதை ஒருமித்தாலும் அப்படிங்கிறத தவறுதலாய் எடுத்துக்கொள்ளாம, சபையில் ஒரு ஒழுக்கத்தையும் ஆண்டவரே ஒரு நல்ல காரியங்களை கடைபிடிக்கக்கூடியதாய் ஒரு பரிசுத்த மனவாட்டியாய் வாழ நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.